தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகத்தின் கேள்வியும். ஒரு மாலை பொழுது தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் பேசிக் கொண்டிருந்தன. குட்டி ஒட்டகம் வாய் ஓயாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்றைக்கும் அப்படித்தான். அம்மா, நமக்கு மட்டும் முதுகில் திமில் இருக்கே, ஏன் என்றது. தாய் ஒட்டகம் சொன்னது, நாமெல்லாம் இயல்பாகவே பாலைவனத்தில் வாழ்பவர்கள். நமக்கு தண்ணீர் பாலைவன சோலைகளில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும், தினம் தினம் கிடைக்காது. அதனால் கிடைக்கும் தண்ணீரை முடிந்த அளவு நம் உடம்பில் சேமித்து வைத்துக் கொண்டால் தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் இயற்கை திமிலை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றது தாய் ஒட்டகம். குட்டி ஒட்டகம், நமக்கு கண் இமை கெட்டியாக இருக்கே, மூக்கை மூடிக்கொள்ள மூடி இருக்கே, மற்ற மிருகங்களுக்கு ஏன் அப்படி இல்லை என்று கேட்டது. தாய் ஒட்டகம் சொன்னது, பாலைவனத்தில் மணல் புயல் அதிகமாக இருக்கும், கண்ணிலையும் மூக்கிலையும் மணல் போயிடுமே, அதனாலதான் நமக்கெல்லாம் இப்படி மூடி இருக்கு என்றது. குட்டி ஒட்டகம் அம்மாவின் கால் குழம்பை பார்த்து, இவ்வளவு பெரிய குழம்பு நமக்கு எதற்கு என்று கேட்டது. மணலில் நடக்கும் போது நம் கால் மணலில் புதையாமல் நடக்கத்தான் என்று பொறுமையாக பதில் சொன்னது அம்மா ஒட்டகம். குட்டி ஒட்டகம் யோசனையுடன் ஒரு கேள்வி கேட்டது. அம்மா, பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியாக இருக்கே, அது ஏன்? அம்மா ஒட்டகம் சொன்னது, பாலைவனத்தில் செடி கொடியெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும், அதையெல்லாம் கடித்து சுவைத்து சாப்பிட வேண்டாமா, அதற்கு தான் என்றது. இப்போது குட்டி பற்றென்று கேட்டது. அம்மா, இதையெல்லாம் வைத்துக் கொண்டு லண்டன் குளிரிலேயே இந்த மிருக காட்சி சாலையில் நாம் 2 பேரும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டதும் தாயொட்டகம் பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.